जगजननी सुगवानी
ஆமா நாங்க கால் எடுத்து வச்சிருக்கோம். உங்களதாப்ப சித்தப்பு அல்ல ஜமன போட்டு அப்புறம் கூட முட்டிக்கால் கட்டிக்க எலும்பு. ஆமா அருமையான கூட்டம், அருமையான இடம், அருமையான கலையரங்கம். முதல்ல திறந்து கால் எடுத்து வச்சிருக்கோம்னா எங்க பெத்த தாய் டாக்டர் கொடுத்து வச்ச புண்ணியம். நன்றி நன்றி நன்றி. எதிர்கால இளைஞர்களுக்கும் வருங்கால வாழ்வெற்றிகளுக்கும் இந்த மண்ணை புண்ணாக்கின்றவாறு விவசாய பெருமொழி மக்களுக்கும் இந்த விழாவை சீரி சிறப்புடன் வருடந்தோறும் நடாத்தி கொண்டிருக்கின்ற நமது சின்னாமூரில் வாழ்கின்ற பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நமது 5 வகையராக்கு பாத்தியப்பட்ட அன்பு பெரியவங்களுக்கும் அன்பு சிறியவர்களுக்கும் என்னை மீனாட்சி ரூபத்தில் அமர்ந்திருக்கின்ற எனது அன்பு தாய்மார்களுக்கு தாய்மார்களை காண பின்னாடி இருக்காங்களா? அந்த இருக்காங்க. இருக்கட்டு இருந்த 50 பேர் இருந்தா கூட ஞாபகமா இருப்பாங்க. இந்த நாடகத்துக்கு சிறந்த முறையில் காவல்படி உருந்து கொண்டிருக்கின்ற இந்த நாடக கலைஞர்களும் நன்றாக இருக்க வேண்டும். இந்த சின்னாம்பூர் இந்த கலையரங்கம் திறந்ததில் இருந்து நன்றாக இருக்க வேண்டும் என்று இந்த நாடகத்துக்கு அனுமதி அளித்த தமிழ்நாட்டுடைய காவல்படியை சிறப்பட செய்து கொண்டிருக்கின்ற கடமை கண்ணியம் கட்டுப்பாடு வராத காவல்துறையைச் சேர்ந்த அன்பு உள்ளவர்களுக்கும் கல்விக்கு ஊட்டுகின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் பள்ளிக்கூடத்தில் பயிர்கின்ற மாணவ மாணவியர்களுக்கும் முட்டிக்காடு கட்டாத மாவட்ட மண்டையா பின்னகத்து தேவர்கள் வண்ணமலர் தூவி பன்னீர்செல்வத்து கீதம் பாடி வந்திருக்கும் என்போன்ற கலைஞர் பெருமக்களுக்கும் நாடகத்திற்கு ஒளிபெருக்கின்றா இப்படி வெட்ட வெளி பொட்டல்ல வச்சிருக்காங்கன்னா இவ்வளவு காத்துல ஒளிபெருக்கி ஆகுதா? நல்லா நன்றி, ரொம்ப நன்றி. ராஜா தானே? ஆமா சிரிச்சு நல்லா சிரி பறி விட்ட மாதிரி நல்லா சிரி. நான் எதுக்கு வந்திருக்கேன்? உன்னை சிரிக்க வைக்கத்தான் வந்திருக்கேன். ஆமா நீயும் இருந்தா அப்புறம் நானும். ராஜா ஒளிபெருக்கி உரிமையாளருக்கும் அதில் பணிபுரிகின்ற இயக்குநர்களுக்கும் எங்கள் அழகு திருமுகத்தை எல்லாம் இந்த சுண்ணாம்பூரில் மண்ணில் பிறந்து வெளிநாடுகளில் எங்கள் நாடகத்தை பார்த்து சிரித்த முகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற யூடியூப் சேனல் மாயவளம் மாதவண்ணன் அன்பு உள்ளத்திற்கும் இந்த நாடகத்துக்கு அருமையான முறையில் நல்ல தெளிவாக கலையரங்கம் அமைத்த அன்பு உள்ளவர்களுக்கும் ஆமா கலையரங்கம் அமைச்ச இன்ஜினியருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். பின்னாடி ஒரு பாத்ரூம் கட்டிருங்க. ஆமா அடுத்த வருஷம் ஏன்னா ஆம்பளை போயிடலாம், பொம்பளை பிள்ளைய போக முடியாது. ஆமா காலியை சாங்கிடுவாங்க. ஆமா எதிர்கால இளைஞர்களுக்கு வருகிறார் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திருப்பிக் கொண்டிருக்கின்ற இந்திய நாட்டின் முதுகெலும்பாக செல்லக்கூடிய மாபெரும் விவசாய பெருமுடி மக்களுக்கு விவசாயம் இல்லாத உலகமே கிடையாது. இன்னைக்கு அரசாங்க அதிகாரி சம்பளம் வாங்குறாங்க. நம்ம நாடகத்தை நடத்தி சம்பளம் வாங்கணும்னா காரணம் நீங்க எல்லாம் சேத்துல கால வச்சாத்தான் நாங்க காலையில போய் வீட்டுல சோத்துல கை வைக்க முடியும். இந்திய நாட்டின் முதுகெலும்பே விவசாயம் தான். ஆமா அன்பு விவசாய பெருமுடி மக்களுக்கும் இந்த நாடகத்துக்கு வந்தவர்களுக்கும் நாடகத்துக்கு வராமல் சைவ சாப்பாடு சாப்பிட்டு வீட்டுல தின்னுட்டு தூங்குறவங்களுக்கு எல்லா பேரும் வந்திருக்காங்க. இங்கதான் கூட்டம் அதிகமா எல்லாருமே வந்துட்டாங்க. பிள்ளை ஊட்டி எல்லாம் ஊட்டி வந்திருப்பாங்க. ஒரு சில அந்த ஓஎப்பி வர முடியாது. ஆமா 3 காலம் உண்டிக்கிட்டு 3 காலம் எதுக்கு சொன்ன தத்தக்கா புத்தக்கா 2 கால் தானே நடக்கையில 3 கால் 2 கால் தானே நடக்கையில 2 கால் உச்சி வெடுத்துட்டா 3 கால் ஊருக்கு போகையில 10 கால் தத்தக்கா புத்தக்கா 4 கால் நம்ம தாயின் வயிற்றுல இருந்து பிறக்கையில 2 கால் இல்ல 4 கால் கை 2 4 கால் தானே நடக்கையில 2 கால் நல்லா வந்துருச்சுன்னா 2 காலோட நடந்துருவோம். உச்சி வெடுத்துருச்சுன்னு வைய ஊட்டு கொண்டு ஒன்று வேணும் 3 கால் ஊருக்கு போகையில 10 கால் 10 கால் யாரு 4 பேர் தூக்கிட்டு போவான் பாருங்க நலி 2 8 செத்து கிடப்பான் பாருங்க அவனுக்கு 2 10. ஆமா ஆகையினால இந்த ஓஎப்பி கேஸ்லாம் வீட்டுல படுத்துக்கிட்டே 80 to 90 வயசு கலையரங்கத்துக்கு வர முடியாது. நாடகம் புது கலையரங்கத்துல போட்டுருக்காங்க. யார் எப்படி பேசுறாங்க, பள்ளி நாடகம் எப்படி தர்க்கம் பண்றாங்க, சுப்பிரமணியம் எத்தனை மணிக்கு வர்றாரு, கொரண்டி சுப்பிரமணியனா அவர் தான் போயிட்டாரு. அவர் போய் சேர்ந்துட்டாரு. அவரெல்லாம் போய் சேர்ந்துட்டாரு. முருகனுக்கு பேர் சுப்பிரமணியா. ஆமா நீங்க சாதாரண சுப்பிரமணியம் இல்ல. சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் கிடையாது, சுப்பிரமணிய கடவுளுக்கு மிஞ்சின தெய்வமும் கிடையாது. இதை ஏன் மாப்பிள்ள சொன்னாங்க வெற்றிவேலு? சுக்கையும் சுப்பிரமணிய கடவுளை ஏன் சொன்னாங்க? சுண்ணாம்பூர்ல அந்த காலத்துல பெரியவங்க எல்லாம் வேலைக்கு போவாங்க. நாத்து பறிச்சுட்டு உழுதுட்டு வந்து வீட்டுல படுத்து கிடப்பாங்க. மாப்பிள்ள உடம்பு அசதியாயிரும், இந்த காலையில வலிக்கு. அப்ப என்ன இருக்கு தெரியுமா வீட்டுல சுண்ணாம்பூர்ல? 3 இருக்கும். 3 என்னென்ன தெரியுமா? சுக்கு மிளகு தித்திலிப்பு. திப்பிலி இல்ல திப்பிலி. சுக்கு மிளகு திப்பிலி இது 3மே அரிய வகை ஒரு நாட்டு மருந்து. முதல் இருந்துச்சு. இப்ப நம்ம அப்பத்தா காலத்துல இப்ப 3 கட்டிங் தான் வீட்டுல. இப்ப வீட்டை திறந்த உடனே 3 என்ன தெரியுமா? ஈசந்திர கப்பு சரக்கு தண்ணி பாட்டல் 3 தான் இப்ப இருக்கு. எப்படி உலகம் ஓடி இருக்காருங்க. இந்த சுக்க மிளகு திப்பிலிய அண்ணில ஓட்டு
அந்த சுடுதண்ணியை வச்சு அந்த 3 மருந்தையும் போட்டு ஆத்தி குடிச்சிட்டா உடம்புல உள்ள சலதோஷம் வலி கால் கையெல்லாம் பறந்து ஓடிடுமா. அதே மாதிரி தமிழ் கடவுள் முருகப்பெருமான வணங்கினா நம்ம குடும்பமும் நல்லா இருக்கும், நம்ம உடல்நிலையும் ஆரோக்கியமா இருக்கும். அதனாலதான் அந்த பழமொழியை சொன்னாங்க, சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் கிடையாது, சுப்பிரமணிய கடவுளுக்கு மிஞ்சின தெய்வமும் கிடையாது. இப்ப சபரிமலை ஐயப்பன் போட்டவளை பாருங்க, சாமியே சரணம் ஐயப்பான்னு. ஒரு அம்மன் போட்டவளை பாருங்க, அம்மன் துணைன்னு இருக்கு. ஐயனார் போட்டவளை பாருங்க, ஓம் சக்தி. ஐயனார் போட்டவளை பாருங்க, ஐயனார் துணைன்னு இருக்கு. ஆனா தமிழ் கடவுள் முருகப்பெருமான் போட்டவளை மட்டும் ஒரு வசனம் இருக்கு. எப்படியாப்பட்ட வசனம் தெரியுமா? யாம் இருக்க பயமே. அதான் எந்த மொழிக்கு கடவுள் கிடையாது, தமிழ் மொழி ஒன்றுக்கு தான் நமது முருகப்பெருமான் சொல்லியிருக்காங்க. அதனால வீட்டுல படுத்துக்கிட்டே நன்றி நன்றி கைதட்டிய ஒரு உள்ளத்திற்கு நன்றி. அதனால வீட்டுல படுத்துக்கிட்டே அவங்களுக்கு வணக்கத்தை சொல்லிடுறோம். வயதுக்கு வந்தவர்களுக்கும் வயதுக்கு வர வயசுல துடிப்பா இருக்கிறியா மாதிரி தண்ணி பாட்டிலோட காப்பு கட்டி குழந்தை பெற்றவர்களுக்கும் குழந்தை வரைய இந்த நாடகத்துக்கு வந்தவர்களுக்கும் நாடகத்துக்கு வந்துட்டு சில முக்கியமான வேலைகளை செய்துக்கிட்டு போறவர்களுக்கும் ராமதாசே நாடகம் பார்க்க வர்ற எப்படி வரணும்? வீட்டை விட்டு முடிச்சுக்கிட்டா உயிரோட வரணும். வீட்டை விட்டு பரப்புறதுல எப்படி வரணும்? சிரிச்ச முகத்தோட அப்படி உறுதி எடுத்து பூசி அப்படி குங்கும போட்ட நெத்தியில வச்சு சாமியை கும்பிட்டு கொண்டாட்டிய கூப்பிட்டு புடிச்சேன். யாரு கொண்டாட்டிய? எப்படி கேட்க ஏமா சுண்ணாம்பூர்ல நாடகமா? என்ன நாடகம்? பள்ளிருமணமா? யாரு முருகன், யாரு வள்ளி, யாரு நாரதர், யாரு ஹார்மோனியம், யாரு மிருதங்கம், யாரு ஆல்ரவுண்டு, யாரு கஞ்சா? யாரு சிஞ்சா, யாரு சிஞ்சா? இப்படி ஆர்வத்தோட கேட்டு வந்தா நாடகம் பார்க்க வர்றாங்க அர்த்தம். ஆனா சில பேர் வீட்டை விட்டு புறப்படவே மாப்பிள்ள ஒரு மாதிரியா சுணக்கத்தோட என்னமோ இருக்கா டான்ஸ் பார்க்க போறது மாதிரி. ஒரு கையில பாய், ஒரு கையில தலகாணி, தண்ணி பாட்டில தண்ணி வேற, வீட்டுல உள்ள நாக்குட்டியை வேற விட்டு வருது. நாக்குட்டி நம்ம நாடகம் பார்க்குது, நீங்க வேற நாக்குட்டி நாடகம் பார்க்கறது. நான் அந்த மாவுண்ண மண்டையை வெளிக்கிருந்தா திண்டுட்டு அந்த பாட்டில் தண்ணியை வச்சு சலத்தம் கொண்டாட்டி கேட்கறது சொல்றேன். ஏண்டி இல்லாயி சொல்றேன் வெட்டி சங்கு, வெட்டி சங்கா. ஆமா ஏண்டி சக்கம்மா சொல்லுடி சொக்கம்மா. நம்ம சின்னாப்பூர்ல நாடகமா நடக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்துல இளவட்டங்களுக்கு இந்த டான்ஸுக்கார பிள்ளை சூப்பர் பிள்ளை, சூப்பர் பிள்ளை, சூப்பர் பிள்ளை சென்னையில இருந்து அருமையான பிள்ளை நமது மருமையை சேராசி இறக்குமதி பண்ணியிருக்காரு. ஆஹா, பேரு வந்து அருமையான பேரு, நம்ம தமிழ் பேரு பிரித்திகா. நல்லா சொல்றா, வேற மாதிரி கேட்குது. பிரித்திகா இந்த பிள்ளை வரத்தட்டிக்கு மாப்பிள்ள வச்சுவேலு இளவட்டங்களுக்கு எல்லாம் கை இப்படி நிக்கி. இந்த பிள்ளை வந்துட்டு போனோம்னா இந்த கை ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சமா கைக்குள்ள போயிரு. ஏன் தெரியுமா? அங்கதான் கீழ்ச்சி டிபார்ட்மெண்ட் இந்த கால் ரெண்டையும் மடக்கி வச்சுருங்க. இந்த கால் ரெண்டையும் நீட்டி படுக்க போட்டு என்ன பத்தி அன்பு தாய்மார்களுக்கு எல்லாம் மடியில உள்ள உள்ள 1:30 மணிக்கு மேல மெது மெதுண்டு தலகாணி மாதிரியே இருக்கும். அந்த பிள்ளையத்துக்கு தலைக்கு வச்சு வாழைப்பூவா சுருண்டு தூங்குறதுக்குன்னே சில பேர் வருவாங்க. சில ஊர்ல பப்புங்கார மேலைக்கு வந்த உடனே முன்னாடி உட்காந்து சிரிச்ச முகத்தோட பாக்குறது இல்ல. அவங்க வீட்டுல 50 ரூபா கரவாட்டு போனவனை பார்த்த மாதிரி, எதிரி பார்த்த மாதிரி மொழியை முறைச்சுக்கிட்டு பரவாயில்ல 5 நாளா இப்படி சிரிச்சு முறைச்சு பார்க்கறதுக்காண்டி சில பேர் வருவாங்க. சில ஊர்ல நாடாக சொன்ன தண்ணியை போட்டு கரைச்சல் இருக்கிறதுக்காண்டி வருவாங்க. நம்ம ஊர்ல இல்ல, பூரா நம்ம ஊர்ல அப்படி கிடையாது. அருமையான கிராமம். உண்மையிலேயே இன்னைக்கு இது மாதிரிலாம் சாப்பிட்டது உலகத்துல செட்டிநாட்டில் கூட அப்படி சாப்பிட மாட்டோம். சைவ சாப்பாடு. இந்த சாப்பாடை சமைச்சு எனது பரிமாறிய எனது அன்பு அக்காமார்களுக்கும் எனது அன்பு அண்ணன்மார்களுக்கும் அன்பு குடும்பத்தார்களுக்கும் சிறந்தாங்க நன்றி. 4 கூட்டியா, 4 கூட்டு, சாம்பார், ரசம், அப்பளம், மோர். உண்டி கொடுத்தாரே உயிர் கொடுத்தாங்க. இன்னைக்கு கொடுக்கிற சம்பளத்தை நாளைக்கு போற ஊர்ல சொல்ல மாட்டான். போன உடனே ஏயா சின்ன சாப்பாடு பிரமாதமான சாப்பாடியா? ஆமா, அதனாலதான் எவ்வளவுதான் இந்த முறிச்சா வயிற்றுக்கிட்டே அந்த பாடு வரலாம். ஆமா, இதுக்கு சில பேர் வருவான் மாப்பிள்ள. சரி, பலகாரத்துக்குள்ள வரமாட்டாங்க. அவங்க எல்லாம் விருப்பப்பட்டு வந்தா ராஜா மைக் செட் ஆபரேட் மட்டும் வருவாரு. இந்த டான்ஸ் கரப்பிள்ளை பாக்குறதுக்கு கரண்ட் எரியலாம் அது முன்னாடி வந்தது. அப்படித்தான் சொல்லுவாங்க. ஏத்தவே
26 வயசுல சட்டை போடாத கிளவியா கூட்டு வந்துருக்காங்க. இல்ல இந்த பாருங்க பார்வை சரியில்லையே. இந்த பிள்ளைய பார்க்க வந்தவங்க அவங்க இதுல பார்த்துட்டு அப்பதான் துறப்பாங்க பாவடைய மேக்கப் பேக்கையா திறந்த உடனே இவரு கேட்பாரு, மேடம் நீங்க தான் டான்ஸர். அவங்க உடனே ஏன்னா உள்ள என்ன நுழைஞ்சிருச்சா அந்த பிள்ளை நினைக்க உடனே இவரு குச்சி போட்டாரு. அரிய வச்சு நல்லா செஞ்சீங்கன்னா சுண்ணாம்பு உடனே தாமா போடுவோம் காலத்துல கேட்டுவிட்டு அந்த பிள்ளை பாச்சி மாவுல பவுடர் எடுத்து போட காட்டி சில கூட்டம் வரும். சில ஊர்ல நாடகம் ஆரம்பிச்சுங்க ஆம்பளையாவது நாடகத்தை பார்ப்பாங்க. என்ன பார்த்தா அந்த தாய்மார்கள் எல்லாம் பாருங்க இப்ப தும்ப பூவா இருக்குங்க. இன்னும் 1:30 மணிக்கு மேல ஒவ்வொரு வாயிலே 5 பொம்பளையா சேர ஆரம்பிச்சு பொண்ணு எப்போ இங்கே அதே அப்பா இந்த நாடகம் ஒண்ணு மாப்பிள்ள இன்னும் ஒரு வேலை விட்டாங்களே ராமதாஸ் மாப்பிள்ள 100 நாள் வேலை கவர்மெண்ட் வேலைடா. கவர்மெண்ட் வேலை தான் பேரு. 330 ரூபா சம்பளம். இந்த வேலை வாங்க போற பொம்பளை எல்லாம் எப்படி போறது? பழைய சேலையை தானே வச்சிருக்கோம்னா அதே அப்பா இப்ப பாக்குற நேரத்துல எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் வேலைக்கு போன மாதிரி பூனன் சேலை 15 ரூபாய்க்கு மல்லிகைப்பூ சிந்தால் பவுடர் வேலை வாங்க போற முந்தைக்கு சிந்தால் பவுடர் தூக்கு சட்டியில கஞ்சி மம்பட்டி செல்போனு எடுத்து போய் வேலை எப்படி வேலை புல்லுக்கு வலிக்காம சேவிங் பண்றது 3 ரூபாய் இருந்தா 330 செத்து போச்சு. எப்படா புள்ள பார்த்துட்டு ஊருக்காட்டு பொண்ணு எப்படா அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறது. இதுல ஊராட்சி மன்ற தலைவர் பஞ்சாயத்து கிளாஸ் கேட்பாரு, ஹலோ சார் வணக்கம் சார். யார் பேசுறது? சுண்ணாம்பூர் கிளப் பேசுறேன், சொல்லுங்க சார். சார் நான் டவுனுக்கு வந்துட்டேன் தம்பி. சரிங்க சார். பூவந்திக்கு வந்துட்டு ஒரு வேலையா? சுண்ணாம்பூர்ல வேலை எப்படி நடக்குது? 45 அடி தோண்டிட்டான். மைண்ட புடிங்கிட்டேன். இங்கேதான் போறேன். ஒரு லட்சம் எனக்கு தெரியும். இவன் கமிஷன் வாங்கிட்டாங்களா இருக்கு. அப்புறம் வேலை எப்படி நடக்கும்? ஐயா பஞ்சாயத்து பாலத்துல கோச்சுக்கிறாங்க பூரா ஆமையா என்னை பொறுத்தவரைக்கும் போட்டு சும்மா காமெடி பேசுறேன். ஆமா அதனால இந்த வேலை பார்த்துட்டு இந்த நாடகம் இருந்தா ஒரு நாடகம் ஆரம்பிச்சாச்சு, கூத்துல கோமாளி வந்தாச்சுன்னா உங்களுடைய கண்ணோட்டம்லாம் எங்க இருக்கணும்? எங்க மேல இருக்கணும். ஏன்னா பாட்டும் பரதமும் பண்புள்ள நாடகமும் நாட்டிற்கு நல்ல பயனை தரும் என்று சொல்லியிருக்காங்க. இதை சொல்லிட்டு ஒரு பப்புன்கார வந்து 4 கவிச்சியை பேசிட்டு போறவே பப்புன் கிடையாது. 4 அசிங்கத்தை பேசிட்டு போனாப்ப எனக்கு சுண்ணாம்பூர்ல செலவைக்க போறதில்லை. 4 வார்த்தைகள் பேசினாலும் உங்களை சிரிக்க வைக்கணும், சிந்திக்க வைப்பதுதான் என்னுடைய கடமை என்று சொல்லிக்கொண்டு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த மேடையில் ஏற்றிய எனது அன்பு மருமகன் நாடக அமைப்பாளர் அஞ்சூர் நாடு மிருதங்க சக்கரவர்த்தி என்.ஆ. ஜெயராஜ் அவர்களுக்கு எனது சார்பிலும் எங்கள் கலை குடும்பத்தின் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இதை எதுக்கு சொல்ல ஏன் சிரிக்கிறீங்க? ஏன் என்ன இந்த நாடகத்தில் கோமாளியா போட்டுருக்காங்க? திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? இடுக்கன் வருங்க தகுங்க. துன்பம் வரும் போதெல்லாம் எந்த ஒரு மனிதன் சிரிக்கிறீங்களோ அந்த துன்பம் உடனே காணாம போயிடும். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். ஏன் சிரிக்காதவனை பாருங்க, சிரிக்காதவனை பாருங்களேன். பூவந்தி பைபாஸ்ல தண்ணி வயிறோட சுகர் வந்துருச்சு முன்னைக்கு. காரணம் என்ன தெரியுமா? உழைக்கிறதும் கிடையாது, சிரிக்கிறதும் கிடையாது. பெத்த தாயின் வயிற்றுல இருந்து பிறக்கையிலேயே நரசிம்மராவ் மாத்தியாம இருக்கான். மசிராட நோய் ஆஸ்பத்திரியில் சுகர் நோட்டோட நிக்கிறது. நல்லா கவனிச்சுக்கோங்க. வயசு இருக்கிற வரைக்கும் ஃபிகர் நம்மளை தேடி வரணும். வயசு போயிடுச்சுன்னு வைங்க சுகர் நம்மளை தேடி வந்துடும். அப்ப என்ன செய்யணும்? எந்த ஒரு செயலையும் நம்ம வரும்போது உங்க முகத்தை எப்படினாலும் ஒரு நாளைக்கு ஒரு 15 முறை சிரிங்க. அந்த உடம்புல நோய் கிடையாது. நீங்க வாட்டில சிரிக்க சொன்னிட்டு பூஞ்சி பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துக்கிட்டு இப்படி சிரிச்சா ஏர்வாட்டில் ஒன்று போய் சேர்த்துவாங்க. சிரிக்க வேண்டிய நேரத்தில் சிரிக்கணும், சிந்திக்க வேண்டிய நேரத்தில் சிந்திக்கணும் சொல்லிக்கொண்டு 2024 கம்ப்யூட்டர் உலகம், கணினி காலம். எங்க நடக்கிற அமெரிக்காவில் நடக்கிற செய்திய இன்னைக்கு இங்க உட்காந்து சுண்ணாம்புல உட்காந்து எதுல பார்க்கலாம்? டச் செல்லுங்க. உலகத்தையே உள்ளங்கையில் அடக்கிட்டேன். ஒரு பஸ்ல 47 டிக்கெட்னா 47 பேரும் செல்ல பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுல பாருங்க 20 பேர் மொட்டை குண்டி படம் பார்க்கிறேன். சரி 20 பேர் முக்கியமான செய்தியை கேட்கிறேன். இதுல என்ன நடக்குது தெரியுமா? இந்த ஓட்டுற டிரைவரை செல்போன் வச்சிருந்தா என்ன ஆகும்? அப்படித்தான் இன்னைக்கு நடக்குது. இந்த வீடியோ கால் ஒண்ணு வந்திருக்கு தெரியுமா? ஆமா. இந்த வீடியோ கால் அன்னைக்கு இருந்திருந்தா இந்த வள்ளி திருமண நாடகம் நடந்திருக்காது. முருகனும் வள்ளியை வீடியோ கால பார்த்துட்டு லவ் பண்ணி முத்தம் கொடுத்து தள்ளி போயிருப்பாங்க. இது
இப்படி நடந்திருக்காது. எங்க போயிடும். வீடியோ காலை வச்சு இன்னைக்கு இளைஞர்கள் நிறைய ஆபத்துக்கு காரணமே இதான். உண்மையா நடந்த சம்பவத்தை சொல்றேன். எங்க நாடக வண்டி ஆண்டவர் ஒரு சருகடி பக்கம் நாடகம் காளையார் கோயில தாண்டி போய்கிட்டு இருக்கான். 10 பேர் தூக்கிட்டான் வேன்ல. இவன் தேவை சருகடி பிரிவு டிரைவர் ஓட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்கேன். நாங்க தூங்கிட்டோம். இந்த டிரைவருக்கு ஸ்டெப்னி போன் பண்ணிட்டான் சண்டாடி. ஆமா இவன் ஓட்டிக்கிட்டே பேச நாடகத்துக்கு வந்துட்டேன். நல்லா இருக்கியா? வீட்டுல தனியா இருக்க பக்குவமானு? ஆமா வீட்டுக்காரர் வந்துடாம அடைச்சிரு, உள்கதவை அடைச்சிரு. மஞ்சள் எல்லாம் பிடிச்சிருக்கேன். வீட்டு பாரு போனையா? சரி சரி ஒன்னே ஒண்ணு கொடுத்துக்கிறவா? கொடுக்கவா 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 கொடுத்துட்டாண்டா. நின்றுகிட்டு இருந்த நெல்லு வாரில போய் கொடுத்துட்டேன். அரப்பாடி லாரில போய் கொடுத்துட்டாயா? இருக்கிற 11 பேரும் திருவெம்பத்தூர் ஆஸ்பத்திரியில ஊசி போட்டு போனான். இன்னைக்கு ட்ரிபிள்ஸ் போறீங்க. வேணாண்டு வீடியோ கால் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்ல வரல. இன்கமிங் காலங்க அட்டன் பண்ணான்னு சொல்ல வரல. பைக்ல போகும்போது போன் வருதா நிப்பாட்டிட்டு பேசுங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். ஒரு செகண்ட்ல நீங்க போயிருவீங்க. நம்ம பொண்டாட்டிக்குள்ள தெருவில் நிக்கி பார்த்தீங்களா? இன்னைக்கு கள்ளக்குறிச்சி சம்பவத்தை சுத்தி 45 வீடியா நடுவுல சாராயத்தை விட்டுருக்காயா? 70 குடும்பம் இன்னைக்கு தெருவில் நிக்குது. சண்டால நீங்க குடிச்சைய ஒருத்தன் வாங்கி கொடுத்துருக்காங்க. பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. ருசி எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒருத்தன் அப்பனுக்கு ஊத்திருக்கான். அந்த குடும்பமே காலி. அப்ப இதை என்ன தெரியுது? அதுல இருந்து உங்களை காலில் கும்பிட்டு விழுந்து சொல்றேன். எண்ணிலையிலும் நான் சாப்பிட வேணாம்னு சொல்லல. இன்க்ளூடிங் நானும் யோகி என்று சொல்ல வரல. விட்டதை தொட்டவனு கேட்டேன், தொட்டதை விட்டவனு கேட்டேன். படிப்படியே எதை குறைக்கணுமோ அதை குறைச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா நம்ம குழந்தை குட்டியும் நல்லா இருக்கும், நம்ம குடும்பமும் நல்லா இருக்கும், நம்ம கடைசி வரைக்கும் நம்ம பிள்ளைகளை பார்த்து கொண்டே வாழலாம்னு சொல்லிக்கொண்டு அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்குள்ள வித்தியாசத்தை ஒரு கவிதை எப்படி சொன்னா தெரியுமா? இது பழமை குறைந்த காலம், நாட்டில் புதுமை நிறைந்த காலம். பழமை குறைந்த காலம், இப்ப புதுமை நிறைந்த காலம். இது பழமை குறைந்த காலம், நாட்டில் புதுமை நிறைந்த காலம்.
அடிச்சு அந்த காலத்துல 10 கிலோமீட்டர் போய் ஊத்து தண்ணி நம்ம அதை அப்பத்தான் எடுத்துட்டு வந்ததுனால என்ன நடந்துச்சு? சுண்ணாம்பூர்ல ஒவ்வொரு குடும்பத்திலையும் 5 பிள்ளை பெத்தாலும் சுகப்பிரசவம். நீ என்னைக்கு டயர் வண்டியில தண்ணி எடுத்தையோ மதுரை தூக்கிட்டு பண்ணணும்னா டாக்டர் அருவாளோட நிக்கிறாங்க. பெட்ல படுக்க போட்டு புருட்டுன்னு ஒரு அருவை. சிசரியன் பெண்களுக்கு சொல்றேன், கர்ப்பம் கன்சீவ் ஆன உடனே வேலை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. வேலை பார்த்தாத்த இன்னைக்கு தர்மாஸ்பத்திரி எடுத்துக்கிட்டாலும் சரி 100 குழந்தை பெறுகிறதா அதுல 80 சிசரியன் 20 சுகப்பிரசவம். என்னைக்கு உழைப்பு குறைஞ்சிச்சோ அன்னைக்கே நம்மள நோய் தாவ ஆரம்பிச்சிருச்சு. ஒவ்வொரு பெரிய பொம்பளையில எப்படி இருந்தா தெரியுமா? தலையில 3 குடம், இடுப்புல 3 குடம், கையில வாளி, 1 கிலோ மீன் எடுத்தா பொடி போட்டு குழம்பு வைக்க மாட்டாங்க. கட்லா மீன் எடுத்து கொடுத்துட்டா அந்த மஞ்சள் சீரகத்தை போட்டு அந்த அம்மியில கிருட்டு அரைச்சா என்ன தெரியுமா? மார்பக புற்று நோய் வராது. இந்த மார்பக விரி இன்னார் வீட்டுல மீன் குழம்பு நம்ம ஊர்ல கண்டுபிடிச்சிருவாங்க. ஒவ்வொரு வீட்லயும் எப்படி ஒவ்வொரு பெண்கள் பார்த்தா 8 அடி உயரம் 10 அடி உயரம். ஒவ்வொரு பொம்பளையாலும் முடி குண்டிக்கு தொங்கும். இன்னைக்கு உள்ள முடிய பாருங்களேன், பிள்ளைகளுக்கு தன் கட்டு சூட்டுல விளக்கு பாரு, அதுல இப்படி ஒரு சிலுப்பு இப்படி ஒரு சிலுப்பு, அதுலயும் வெட்டி எடுத்துட்டு பீட்டி பார் முகத்துல எதையோ களிமண்ணை போட்டு பூசி நல்லா இருந்த முகத்தை நாசக்காடு பண்ணி பார்க்க வந்த மாப்பிள்ள பருவ வந்த முன்னாடி ஓடிடுறேன். என்ன நடக்குது? அன்னைக்கு என்ன ஆடிச்சு? ஆடியும் பொங்கல் வந்தா ஆட்டோல போட்டு ஆட்டுவாங்க. அன்னைக்கு என்ன ஆடிச்சு? குழவி ஆடிச்சு. இன்னைக்கு வீட்டுக்குள்ள போய் பாருங்களேன், குழவியை செயின் போட்டு கட்டிட்டேன், கீழே உள்ள உரல் ஆடிக்கிட்டு கிடக்கு. எப்படி இருந்த உலகம் எப்படி ஆச்சு பாருங்க. எந்த பெண்ணாவது முகத்துல மஞ்சள் பூசி குளிக்கிறீங்களா? கிடையாது. குங்குமம் போட்டு யாரு வைக்கிறீங்களா? ஸ்டிக்கர் போட்டு. இந்த கூட்டத்துல மாமியார் மருமகளும் ஒன்னா உட்கார்ந்து நாடகம் பாக்குறேன், 2 பேர் கை தூக்குங்க, உனக்கு 1 லட்சம் ரூபாய் தரேன். தூக்காதுல நீதான் மீன் குழம்புல மாமியாருக்கு விஷத்தை வச்சிடறீங்க. தெரியாது, வராது. என்ன உலகம்? சீரியல பாக்குற 6 மணிக்கு முடிஞ்ச உடனே ஆனந்த ராகம், அது முடிஞ்ச உடனே சுந்தரி, அது முடிஞ்ச உடனே கயல், அது முடிஞ்ச உடனே வானத்தை போல, அது முடிஞ்ச உடனே எதிர்நீச்சல், அது முடிஞ்ச விஜய் டிவி தாண்டி பாக்கியலட்சுமி, அதுக்கு அடுத்து என்னது பாண்டியன் ஸ்டோர். காலையில 8-9 மணிக்கு கொடுவாயோட அந்த குடும்பம் மசுரா வளர்ந்து 4 மணிக்கு எந்திரிச்சு நம்ம பெத்த ஆத்தா எந்திரிச்சு வீட்டுல சாணியை தெளிச்சு எத்தனை வேலை பார்த்துச்சுங்க. இன்னைக்கு ஒரு பிள்ளை இப்படி எந்திரிக்கலையே. சுடிதாருங்கிற, லெக்கின்ஸுங்கிற, கைக்கிள்ஸுங்கிற பழசை என்னைக்கு மறந்தோமோ இன்னைக்கு நம்ம நாடு ஜெனரேஷன் மாறிடுச்சு. அவங்க மட்டும் எட்டி பார்க்கணும். ஒவ்வொரு மனுஷனையும் 8 அடி உயரம் 10 அடி உயரம் ஒவ்வொரு பெருசுகளுக்கு இந்த தட்டி மீச மட்டுமா வச்சு வேட்டிக்கு உள்ள 2 டவுசர் போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு பெருசுக்கு 3 கொண்டாட்டி 4 கொண்டாட்டி, ஒவ்வொரு கொண்டாட்டிக்கு 16 பிள்ளை 18 பிள்ளை. வீட்டுக்குள்ள கேப்ப கூடு இருந்துச்சுங்க, கம்மங்கூடு, கருவாட்டு குழம்பு. இந்த கம்மங்கூட குடிச்சிட்டு வீட்டுல தூங்க மாட்டேன், கம்பாங்க. அது பொம்பளையால அப்பதான் நட்டுட்டு வந்து தூங்கி இருக்கும். அதை போட்டு பெருவரட்டு நோண்டிக்கிட்டே எதுக்கு வாடி பிள்ளைய தூங்கிடுச்சு, வாடி முண்டை 10 பிள்ளை இருக்குடா போட்டாங்க. என்ன உலகம் எப்படி இருந்துச்சு சாப்பாடு? வீட்டுக்குள்ள இருந்த கேப்ப கூட பூவஞ்சி ரோட்டுக்கு வந்துருச்சு. செம்பு 25 ரூபாய்க்கு விற்கிறேன். 1 வாரத்து கூட பட்டை அடிச்சு தெய்வீக கூட ஆள் கூடிட்டா ரவைய கலந்தாங்க. இவன் பொண்டாட்டியோட சண்டை ஓட்டு 25 ரூபாய் கூட குடிச்சு ஒரே கழிச்சாங்க. என்னடா வீரன் ஒரு சரக்கு வீரன், அது வீரன் ஆகாது சண்டாங்க. அதை சாப்பிட்டு போய் கொண்டாட்டிக்கு முத்தம் கொடுத்தா உன்னை செருப்புட்டே முடிப்பாங்க. அந்த வீரன் சரக்கு குடிச்சிட்டு என்னையா குடலை தின்று முடியுமா? பிள்ளையா குடலை அடிச்சிடும். முத கல்லீரல், அடுத்து கணையா, அடுத்து கிட்னி, சட்னி ஆக்கி சங்குங்க சுடுகாட்டு கொண்டு போயிருவேன். ஒவ்வொரு பெருசுகளும் கேப்பக்குள்ள குடிச்சிட்டு ஒரு குடி மொச்சப்பயிரை தின்னுட்டு போட்டி போட்டுட்டு இருப்பேன். சுண்ணாம்பூர் மடத்துல அந்த நாடக மேடையில புசு போட்டாவில் இருக்கு. எப்படி உட்காந்து உக்ரைன்ல போட்ட அணுகுண்டு மாதிரி இருக்கு.
எங்க ஐயா எல்லாம் பேலும் போது நான் பார்த்திருக்கேன். லங்கோட அவுத்து விட்டு பேலுவாரு. நான் தால் ஊத்தாப்பு ஜெயிச்சுட்டு பேலுவாயா மனுஷன். அதெல்லாம் போய் பார்த்துருக்கேன். இப்ப பிள்ளைகளுக்கு வெளிக்கே வருதுல. இவன் சிக்கன் ரைஸ், ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், சைனாக்காரன் திங்கிற அப்புறம் இவன் திங்கிறாயா? பாம்பு வள்ளியெல்லாம் 40 நாள்ல முட்டை போட்டு 40 நாள்ல குண்டு வச்சு 40 நாள்ல கோழியாக்கி 40 நாள்ல கறியாக்கி சேவப்பா பொடியை போட்டு அதுக்கு பேர் சிக்கன் 65. இதை தயாரித்து வேண்டாம். நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் தெரியுமா? அன்னைக்கு வாழ்ந்தார்கள் தெரியுமா? காலையில எந்திரிச்சு நீராடணும், கலப்பை தூக்குறது அந்த காலம். காலையில எந்திரிச்சு நீராடணும், கலப்பை தூக்குறது அந்த காலம். காலையில எந்திரிச்சு அந்த கட்டப்பையை எடுத்துக்கிட்டு அந்த கணேச கோயிலை விட்டு உள்ள தள்ளிக்கிட்டு உள்ள தள்ளிக்கிட்டு காசு பார்க்கிற ஊட்டம் வருவா கடிச்சுக்கிட்டு இடையே கிளம்பி அடிச்சுக்கிட்டு உடம்பு வீணா போறதெல்லாம் இல்லை. உடம்பு வீணா போறதெல்லாம் இது பறவை கொடுத்த காலம். இங்கே பார்முனியை வாசிக் கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய அன்பு மாப்பிள்ளை செய்யாமங்கலத்தைச் சேர்ந்த வெங்கல குரோனர் KR ராமதாஸ் அவர்களுக்கு நமது விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை அறிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. நாடகத்தின் அமைப்பாளர் ஆகிய நமது அஞ்சூர் நாடு ஏனாதியைச் சேர்ந்த மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு மருமகன் NR ஜெயராஜ் அவர்கள் பொன்னாடை அறிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. பலவாட்டிய சக்கரவர்த்தி அன்பு தம்பி குலசேகர் நல்லூரைச் சேர்ந்த PM மதன்ராஜ் அவர்களுக்கு பொன்னாடை அறிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. லய சக்கரவர்த்தி அன்பு மாப்பிள்ளையை வெற்றிவேல் அவர்களுக்கு பொன்னாடை அறிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. இங்கு நகைச்சுவை நடிகராக நடிக்கும் நமது பசும்பொன் அருகாமையில் உள்ள சம்பவத்தை சேர்ந்த அப்படி சம்பவராஜா அவர்களுக்கு நாமத்தின் சார்பாக பொன்னாடை அணிவிக்கிறது. சிறந்த முறையில் தனக்கென்று வெற்றி புரசப்பட்டு வருகின்ற ஒளி ஒளி அமைப்பு பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் ராஜா ரேடியோஸ் அவர்களுக்கு நமது விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை அறிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. தயவு செய்து இந்த மிக்சர் போட சுத்தி உட்கார்ந்துருக்கீங்கல்ல, அவங்க எல்லாம் அவருக்கு டிஸ்டர்ப் பண்ணாம உட்கார்ந்தா நல்லா இருக்கும். ராஜாவுக்கு ராஜா அடுத்தபடியாக கொட்டை அமைத்த மறைந்த அன்பு அக்கா எல்லாம் அந்த திருப்பவன வட்டாரம் வந்துட்டு அந்நியாரா கல்யாணி அக்கா தான் அந்த மேடைக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கோம். நமது வடகரையை சேர்ந்த கொட்டகை சிறந்த முறையில் அமைத்த நமது வடகரை அன்பு கல்யாணி அவர்களுக்கு பொன்னாடை அறிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. அந்த சரக்கு தான் மறுபடி இங்கே புத்தகை சிறந்த முறையில் அமைத்து நமது வடகரையை சேர்ந்த அன்பு அக்கா கல்யாணி அக்கா ஞாபகமாக தம்பி அன்பு தம்பி அவர்களுக்கு முன்னாடி அறிவித்து ஆள் கரங்கிட்டா பார்த்து சாப்பிடுறா. நன்றி நன்றி வணக்கம். நன்றி நன்றி நன்றி. முன்னாடி உட்கார்ந்து அன்பு ரசிக பெருமக்களே, சினிமா கண்டெடுத்த நாடகத்தை பார்க்காம நாடக கண்டெடுத்த நாடகத்தை பார்க்குமாறு கேட்டுக்கொண்டு என்ன இடத்தில் பொன்னாயிரமாக வழங்கக்கூடிய மதுரை மாவட்டம் வேலூர் வட்டம் நமது அஞ்சூர் நாட்டைச் சேர்ந்த சுண்ணாம்பூர் கிராமத்தில் அமர்ந்திருக்கும் 5 வகையராவுக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ பெரியன் திருக்கோவில் 9ஆம் ஆண்டு வருஷாபிஷேக விழாவை முன்னிட்டு நாடகம் நடைபெறும் அனைவருக்கு ஆடவர்கள் ஸ்ரீ குரோதி வருடம் ஆடி மாதம் 30 நாள் சூத்திர மச்சான் சுக்கிலபட்சம் நமது 14/7/2024 ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணி அளவில் அன்னதானம் சிறப்பாக நடைபெற்று அன்று இரவு 10 மணிக்கு கோவில் முன்பாக அமர்ந்துள்ள வண்ண கலைஞர்கள் 5 வகையரா சார்பாக முதல் மரியாதை உயர்திரு மாயாண்டி அம்பலம் அவர்கள், 2ஆம் மரியாதை உயர்திரு சீனா பேனா வீரனன் அம்பலம் அவர்கள், நமது வேலூர் உயர்திரு காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் மற்றும் கீரனூர் உயர்திரு கிராம நிர்வாக அலுவலர் அவர்கள் இவர்களும் தலைமையில்
காணப்படுகிறது. எல்லாரும் தெரிந்தவர்கள் தான், இருந்தாலும் அறிமுகப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமை என்கிற காலத்தினாலே நடிப்பு சக்கரவர்த்தி, நடிப்பு வேந்தன், தேனிசை தென்றல், புராண வழக்க உரையாடும் சங்கீத சாம்ராட், பேரன்பிற்கு மரியாதைக்குரிய உங்கள் அபிமான நட்சத்திரம், மதுரை அருகாமையில் உள்ள தேத்தாங்குளத்தைச் சேர்ந்த அன்பு தம்பி எம் ரவீந்திரன் அவர்கள் இவர்கள் இடையில் வேடன் வேடன் விருத்தனாக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கிறார். பாடும் வைந்தவில் செல்வி, குயிலிசை கோகிலவாணி, இசைக்குயில், புராணங்களை நல்ல தெளிவாக புரட்டி எடுக்கக்கூடிய இசை அரசி, இன்றைக்கு தமிழகம் என்ற ரசிகர் மனதில் நீங்க இடம் பெறக்கூடிய பெற்ற தாயுடைய பாடல்களையும் தகப்பனாருடைய பாடலையும் உங்கள் செவிகுழுற பாட வந்திருக்கின்ற பேரன்பிற்கு மரியாதைக்குரிய நமது மனவை பாடகர் என்றெடுத்த எஸ் அம்சப்பிரியா அவர்கள் இவர்களுடைய ஸ்ரீ வள்ளிநாயகியாக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கின்றார். பாட்டுக்கென்று அவரா இல்லை அவருக்கென்று பாட்டா, நடிப்பிற்கென்று அவரா இல்லை அவருக்கென்று நடிப்பா? இதிகாச சுடர், புராண புயல், நாட்டு நடைமுறை கருத்துக்களையும் புராணங்களையும் தெள்ள தெளிவாக இந்த மேடையில் உரையாடக்கூடிய உங்கள் அபிமான நட்சத்திரம், முருகனுக்கு வள்ளிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் திருமணம் நடத்திய ஆகும் என்று ஒத்த காலில் உங்கள் அபிமான நட்சத்திரம் அன்பண்ணன் வீரமங்கலமான நெல்லெடுத்த எல் கவிராஜ் அவர்கள் இவர்கள் வழியில் நாரதராக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கிறார். எங்களுக்கெல்லாம் பக்க மேலமாகவும் பக்க பலமாக தேடக்கூடிய ஹார்மோனிய சக்கரவர்த்தி, ஹார்மோனிய பின்பாட்டு சக்கரவர்த்தி, நாடக உலகின் டிஎம்எஸ் என்று ஓட்டப்படுகின்ற தான் பழைய பாடல்களால் உங்களால் ஈர்க்கக்கூடிய பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு மாப்பிள்ளை நமது செய்யாமங்கலத்தைச் சேர்ந்த KR ராமதாஸ் அவர்கள் இவர்களுடைய ஹார்மோனியம் அன்பிப்பார். நீ தாங்கிய உடையும் ஆயிரம் பல சரித்திர கதை சொல்லும் திரைக்கதவும், நீ தாங்கிய உடையும் ஆயிரம் பல சரித்திர கதை சொல்லும் திரைக்கதவும், சக்தி இருந்தால் உன்னை கண்டு சிரிக்கும், சக்தி இருந்தால் உன்னை கண்டு சிரிக்கும், பத்திரம்தான் உனக்கு இடம் கொடுக்கும். என்ற பெயர் வாங்காதே,
வழி வந்துச்சு. அன்பு ஐயா காவல்துறையை சேர்ந்த அன்பு உள்ளங்கள் எங்கிருந்தாலும் வேலைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நமது மேலூர் உயர்திரு காவல்துறை ஆய்வாளர் 2 பேர் வாங்க. அன்பு காவல்துறையை சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கு நமது விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. காவல்துறை சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தயவு செய்து பின்னாடி வந்து அன்பளிப்பு கொடுக்கிறவங்க பொறுப்பாளர் கொடுங்க, கமிட்டியில கொடுங்க, எழுதி கொடுங்க, அவங்க கொடுப்பாங்க. பின்னாடி வந்து மாப்பிள்ள ராமதாஸ் அந்த பாட்டு பாடு இந்த பாட்டு பாடுன்னு தொந்தரவு பண்ணிடாதே. தயவு செய்து உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நாடகம் நல்ல நாடகம், அருமையான ஒரு பாடல். இப்படி பாடலாம் கேட்கணும். கடையில வாங்கினவே முதல் இல்லைங்க சுந்தரபாண்டி பொரிய இழந்துருவேன், தூங்கிறாத முதல் இழந்துருவேன். கடமையில் தூங்கினவன் புகழ் இழந்தான், பொறுமையில் தூங்கியவன் வறுமை இழந்த. மொத்தத்துல எல்லாத்தையும் தூங்கும்போது இழந்தோம். நாங்க வண்டியில வந்தோம்ல, வேன் டிரைவர் தூங்கியிருந்தா அவளை நாங்கெல்லாம் க்ளோஸ். அப்ப இன்னைக்கு ஒரு நாள் என்ன செய்யணும், அந்த போஸ்டர் எங்க ஒட்டுறாங்க, ஒழுங்கா ஒட்டுறாங்க இல்ல. அருமையான ஒரு பாடல். விருதுநகர் சக்கரவர்த்தி கோடையடி குமரன் விருதுநகரத்தில் தனக்கென்று ஒரு வெட்டி முத்திரை பயிற்சி வருகின்ற மதுரை பசுமலை கல்லூரியில் முறையாக இசைக்கல்லூரியில் முறையாக பயின்று பல விருதுகளை பெற்று நமது பேரன்பிற்கு மரியாதைக்குரிய மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க முன்னாள் தலைவருமாகிய அரசகுளம் மாநகர் நெடுத்த டிவி சேம் 300 மாணவர்களை உருவாக்கியிருக்கிறார். இந்த 300 மாணவர்களில் இன்றைக்கு முதலிடத்தை பிடித்துக் கொண்டிருக்கின்ற பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு மருமகன் அஞ்சூர் நாட்டைச் சேர்ந்த ஏனாதியைச் சேர்ந்த என்ஆர் ஜெயராஜ் அவர்கள் இவர்கள் விருதுகள் தொட்டினார்.
சுமார் ஒரு 35 வருஷமா வச்சுட்டு இருக்காரு. என்ன வயசு என்னாச்சு? 80 வயசா? அது மட்டுமல்ல, ஆமா நீங்க விட, அதாவது இன்னைக்கு இந்த மிருதங்கத்துல இருந்துன்னா மஞ்சு விரட்டு காலை, ரேஸ் வண்டி மாடு, வடமாடு காலை, சேவல், கோழி, வேட்டை நாய், சிப்பிப்பாறை, அப்புறம் உடும்பு, காக்கா, பள்ளி, பாம்புலாம் வளர்த்துட்டு இருக்காங்க. வீட்டுல ஒரு சூவே வச்சிருக்காங்க. எல்லாத்தையும் பராமரிக்கக்கூடிய ஒரு மனுஷன். அருமையான வாத்தியம். நன்றி நன்றி. பக்கத்து நன்றி. மிருதங்கத்துக்கிடையாக பணவாத்திய சக்கரவர்த்தி உங்கள் ஐமான நட்சத்திரம் பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு தம்பி அருப்புக்கோட்டை அருகாமையில் உள்ள குலசேகர நல்லூரை சேர்ந்த PM மதன்ராஜ் அவர்கள் இவர்களுடைய பணவாத்தியத்தை செய்ய காத்துக் கொண்டிருக்கிறார். எவ்வளவு மொத்த அமௌண்டா அதுல 4 பேர் பிரிச்சுக்கிட்டு எங்களுக்கு கொடுத்தா போதும். இந்த 3 நாடகத்தை சேர்த்து வாங்கிட்டீங்க போது ராசாக்கா. ஒரு நாடக TR மகாலிங்கம்
எம்மா மாரியப்பா உடையப்பா தேவர் இந்த மேடையில நின்றா கூட முதல்ல இந்த 4 பேர் நல்லா இருந்தாத்தே நாங்க நல்லா இருக்க முடியும். இவங்க தொங்கிட்டாங்க வைங்க, நாங்க சர்வ பூஜையா போயிருவோம். அப்போதுதான் ஒண்ணும் இல்லைன்னு அதை விட இந்த ஒளிபெருக்கி இதே எங்களை தூக்கி விடுறது. அந்த அவர் மாப்பிள்ள பட்டுக்கோட்டையார் மாட்டு தூக்கினார் ஒளிபெருக்கில மிக்சர் போடல சில பேர் தலையை வச்சு தூங்கிடுறேன். அம்மா அம்மாண்டா நொம்பாங்குது மைக்கில், ஆத்தாண்டா நோத்தாங்குது. தயவு செய்து தூங்கிறாங்கன்னு உங்களை வச்சுட்டேன் விடிய வரை அப்படி சின்ன என் புரிச்ச மாதிரி. இந்த நாடகத்திற்கு தாயும் தந்தை போல் வழங்கக்கூடிய லய சக்கரவர்த்தி உங்க ஐவான நட்சத்திரம் நம்ப மாப்பிள்ளை இடைச்சூருடைய மான இரண்டெடுத்த ஏ வெற்றிவேல் அவர்கள் இவர்களுடைய சிச்சா. கையால் ஸ்பிரிங்காயா நம்மளுக்கு முன்னாடி மாதிரி இல்ல, ஒரு அடியில வந்துடும். ஒரு அடியில ஆட்டம் வந்துடும். இப்ப 5-6 அடி அடிச்சு வந்தது. அருமையான பக்கம் இறங்கு. நன்றி. எல்லாரும் வேலையும் சொல்லியாச்சு. என் பேரை சொல்ல போறேன். குங்காட்டமாவா இல்லையா? ஓட்டா போராட்டால் கக்குசில் ஓட்டுற ஓட்டா மாதிரி வள்ளிடா வள்ளி. அது நாட்டிய ஒய்யாரி, நடன சிங்காரி, நாட்டிய தாரகை, சின்னச்சிறு சிட்டு, செம்பவள மட்டு உங்கள் ஐவான நட்சத்திரம் மதுரையை சேர்ந்த எஸ் பிரித்திகா அவர்கள் இவர்களுடைய டான்சர் காவி. அம்மாடி
நீ தான் செத்து போனையா? அப்புறம் உனக்கு என்ன ராணாட்டார் மூக்கு கம்பியா ஓட்டுட்டு எல்லாரும் போச்சான் தரோம். எனக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி போயிடுவாங்க. என்னமோ இவருக்கு என்னமோ கம்பி ஓட்டுறாங்க. நாளைக்கே மனிதன் வீடு வரை, வீதி வரை, காடு வரை, இல்லை கடைசி வரை யாரோ யாரும் வர மாட்டாங்க. இன்னைக்கு ஆடலாம், கட்டிங்க போட்டு இன்னைக்கு ஆடலாம். தூங்கி கிடந்த காலையில நம்ம எந்திரிச்சாதான் உறுதி. வீடு வரை உறவு சொந்த பதவி வருவாங்க. வீடு வரைக்கும், வீதி வரைக்கும் கொள்ளு கூட உடைக்க தொட்டிக்கிட்டா மனைவி பொண்டாட்டி. காடு வரை பிள்ளை மொட்டை போட வருவேன். மொட்டை போட்டு வரமாட்டாங்க. எங்க அப்பா கையில ஏதாவது கிடக்கான்னு பாரு அப்படின்னா மோதிரம் வந்தா பாப்பேன், வரல வெட்டிப்பாங்க. பொம்பளையா இருந்தா மூக்கத்தி வந்தா பாப்பாங்க, இல்லாட்ட மூக்க கடிச்சுங்க. கடைசி வரை அண்ணா கொடி கயிற கூட அத்துக்கிட்டு விட்டுருவேன். யாரும் வர மாட்டாங்க. என்ன வரும் தெரியுமா? சுடுகாட்டுக்கு போகல அவரவர்கள் செய்த பாவமும் புண்ணியமும் தான் சுடுகாட்டுக்கு போகும். அப்ப மனுஷன் இறக்கும் வரை நல்ல பேரை எடுத்துட்டு போங்க. உங்க காலில் கொண்டு சொல்றேன். இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். எங்க அண்ணன் காப்பு கட்டின அண்ணன் வரும்போதே சொல்லிட்டு வந்தார், இது பூரா கிராமத்தை இடம் தான் தம்பி, இந்த கலையரங்கம் கட்டியிருக்கோம், இந்த கிராமத்தை நல்லா கம்பி வேலிலாம் போட்டீங்க, போட்டு ஒரு அடைப்பு போட்டுருங்க, இல்லாட்ட இதுலயும் வந்து மலைச்சலம் கழிப்பாங்க. இதுக்கு அடைப்பு போட்டு இது வந்து எந்த இடம் தெரியுமா? எல்லாரும் நினைச்சுக்கங்க, நமது அன்பு தெய்வம் ஸ்ரீ பெரிய இடம். இதுல யாரும் தண்ணி அடிக்கிறதோ மற்றபடி அசுத்தம் பண்றதோ அனாவசிய காரியங்கள் பண்ணுனா அடுத்த வருஷம் இருக்க முடியாது. அப்ப என்ன இதுல இருந்து என்ன சொல்ல வரேன்? இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். இன்னைக்கு உலகம் சொல்ற அளவுக்கு வாழ்ந்த மனிதர் யார் என்று கேட்டால் ராமேஸ்வரம் பேய்கரும்பில் படுத்து தூங்கி கொண்டிருக்காரே டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள். உலகத்துல மறக்க முடியாத ஒரு மாமனிதர். எல்லாத்தையும் சொல்லலையா? அவர் மாதிரி அத்தனை மனுஷரையும் சொல்லணும். மனுஷன் பிறந்தா சுண்ணாம்புல வீட்டுல திண்டா கம்மாக்கரையில பேண்டம் இருக்க கூடாது. வீட்டுக்கு வந்த விருந்தாடி நமது சுண்ணாம்பூர், கீரனூர், தோரங்குளம், இந்த வீட்டுக்கு வந்த 3 ஊருக்கு வந்த விருந்தாடி உன்கிட்ட எத்தனை கோடி சொத்து இருக்கு, எவ்வளவு பணம் இருக்குன்னு கேட்க மாட்டாங்க. முதல் கேள்வி தாய் தாப்பனை கூப்பிட்டு உனக்கு எத்தனை குழந்தை இருக்கு. அடுத்த கேள்வி என்ன படிக்கிறான். 10,000 ரூபாய் பணம் இருந்தா பூவத்திக்கு 10 நாளைக்கு போனா செலவு பண்ணிடலாம். ஆனா உலகத்துல அழியாத செல்வம் ஒன்று இருக்கிறது என்றால் அது கல்வி செல்வம் ஒன்றுதான். அழியாத செல்வம், அழியாத செல்வம் என்று சொல்லிக் கொள்வோம். நீங்க விவசாயம் பார்த்தாலும் சரி, இல்ல ரியல் எஸ்டேட் பண்ணாலும் சரி, நீ மில்லுல வேலை பார்த்தாலும் சரி, இல்ல தோப்பு எத்த வச்சிருந்தாலும் சரி, கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தாலும் சரி, நம்ம முன்னோர்கள் படிக்காட்டாலும் இளைய சமுதாயங்களை படிக்க வைங்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த 3 ஊர்லையும் 100 அப்துல் கலாம் உருவாகணும், 100 அன்னை தெரசா உருவாகணும், 100 பேர் டீச்சர் ஆகணும், 100 பேர் வாத்தியார் ஆகணும், 100 பேர் ராணுவ அதிகாரி ஆகணும், 100 பேர் காவல்துறை அதிகாரி ஆகணும், 100 பேர் லாயர் ஆகணும், 100 பேர் ஜட்ஜ் ஆகணும், 100 பேர் ஓட்டுநர் ஆகணும், 100 பேர் நடத்துனர் ஆகணும், 100 பேர் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் போகணும், 100 பேர் யூனியன் ஆபீஸ் போகணும், 100 பேர் மின்சார வாரியத்துக்கு போகணும், 1000 பேர் விவசாயம் ஆக வேண்டும், 100 பேர் எங்களை போன்று கலைஞர்கள் ஆக வேண்டும் சொல்லிக்கொண்டு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் என்று சொல்லிக்கொண்டு நாடகத்திலே கொஞ்சம் தம்பி கொஞ்சம் முன்னாடி தள்ளி உட்காருங்க. தம்பி பூதா சட்டை தம்பி உங்க 5 பேர்த்து அந்த யூடியூப் இடைஞ்சல் பண்ணாம உடனே தான் யார் பூதா சட்டை கொஞ்சம் முன்னாடி தள்ளி உட்காரு, முன்னாடி தள்ளி உட்காருங்க. அவங்கள பின்னாடி யூடியூப் எடுக்கிறார்ல என்ன நன்றி நன்றி பிறந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்துடைய தலைசிறந்த நடிகர்களையும் தலைசிறந்த இசைக்கலைஞர்களையும் சிறந்த முறையில் அமைத்துக் கொடுத்த நாடக அமைப்பாளர், இங்கே விருதக வாசிக் கொண்டிருக்கும் அன்பு மருமகள், அஞ்சூர் நாடு ஏனாதியைச் சேர்ந்த விருதக சக்கரவர்த்தி என் ஜெயராஜ் அவர்கள் இந்த நாடகத்தை உங்களுக்கு சிறந்த முறையில் அமைத்துக் கொடுத்திருக்கிறார். இந்த நாடகம் மட்டுமல்ல, நீங்கள் விரும்பக்கூடிய எந்த நாடகமாக இருந்தாலும் அன்பு மருமகன் என் ஜெயராஜை நாடுங்கள். சிறந்த நடிகர்களை கொண்டு அருமையான நாடகங்களை அமைத்து தருவார் சொல்லிக்கொண்டு சாப்பாடு மீண்டும் உணவளித்த உணவு பரிமாறிய எனது அன்பு சகோதரிகளுக்கும் எனது அன்பு அம்மாமார்களுக்கும் இந்த 3 கிராம விழா கமிட்டியாளர்களுக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பிலும் அன்பு மருமகன் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அனைவரும் வருக வருகிற வரவேற்கும் சுண்ணாம்பூர், கீரனூர், தூரங்குளம் கிராம பொதுமக்கள் சார்பாக வருக வருகிற வரவேற்று
சந்திர ஜோதிக்கு நம்பிர மாதிரி சந்தன சோலையிலே நட்டநடு சாமத்தி வேலையிலே திருடர்கள் தங்கிடும் ஜடையிலே